நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் மரபு தமிழ். மரபு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மரபு சொற்கள் மரபு ரீதியாக வழங்கி வரும் சொற்களை குறிக்கும். அதாவது மரபு சொற்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய சொற்களை குறிக்கக்கூடியது. உதாரணமாக பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களினுடைய ஒலிகளை எவ்வாறு ஒலிக்கணும், அதற்கான ஒலிக்க வேண்டிய முறைகளும் எவ்வாறு கூற வேண்டும் என மரபினை தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மரபு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 வகையான மரபுகள் தமிழில் வழங்கப்படுகிறது. ஒன்று வினைமரபு, ஒலிமரபு, திணைமரபு, உறுப்பு மரபு, இருப்பிட மரபு. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொருளை எச்சொல்லால் வழங்கணும் அப்படின்றத தொன்று தொட்டு வழங்கி வருவது தான் மரபு தமிழ் அப்படின்றத நம்மள சொல்றோம். ஸோ அடுத்தது வினைமரபு. வினைமரபுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எய்தல் அப்படின்றத குறிக்கக்கூடியது. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தால், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றால், பால் பருகினான் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வினை மரபு சொற்கள். சோ ஒரு வினையை குறித்து வரக்கூடிய சொற்கள் வினை மரபு சொற்கள். அடுத்துதான் தாவரங்களினுடைய உறுப்புகளினுடைய மரபு சொற்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மா, பலா, வாழை அவைகளை என்னன்னு சொல்லணும்னாக்கா இலை அப்படின்னு சொல்லணும். ஈச்சம், தென்னை, பனை ஆகியவற்றினுடைய ஓலை அப்படின்னு சொல்லணும். கம்பு, கேழ்வரகு, சோளம் இவைகளினுடைய பகுதியை வந்து பாத்தீங்கன்னாக்கா தட்டை அப்படின்னு சொல்லணும். நெல், புல், திணை ஆகியவற்றினுடைய பகுதியை வந்து தாள் அப்படின்னு சொல்லணும். அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி அது மாதிரியான காய்கறிகளினுடைய இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஞ்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து தாவரங்களினுடைய உறுப்பு பெயர் மரபு சொற்கள். அடுத்தது ஒலிமரபு சொற்கள். ஒலிமரபு சொற்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா விலங்குகளினுடைய ஒலிகளை குறிக்கக்கூடியது. குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் அகவும், மயில் அகவும், சிங்கம் கர்ஜிக்கும், மயில் அகவும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், அதெல்லாம் வந்து பாம்பு சீரும். இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மரபு சொற்கள், ஒலிமரபு சொற்கள் குறிப்பிடப்படக்கூடியது. அடுத்ததா பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள். கரையானினுடையது இருப்பிடம் புற்று, கரையான் புற்று. மாட்டினுடைய இருப்பிடம் மாட்டு தொழுவம். கோழியினுடைய இருப்பிடம் கோழி பண்ணை. சிலந்தியினுடைய வலை சிலந்தி வலை. நண்டு வலை. ஆட்டுப்பட்டி, குதிரை குட்டில், குருவிக்கூடு, எலி வலை, யானை கூடம். அடுத்ததா செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூஞ்சோலை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா செடி கொடி மரங்களினுடைய தொகுப்புகளை குறிக்கக்கூடிய மரபு சொற்கள். அடுத்ததா பொருட்களினுடைய தொகுப்பை எப்படி மரபு சொல்ல குறிக்கிறோம் அப்படின்னா ஆடுகளை குறிக்கக்கூடியது ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, சாவி கொத்து, வைக்கல் போர், கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், பசு நிறை. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருட்களினுடைய தொகுப்பை குறிக்கக்கூடிய மரபு சொற்கள். அடுத்துதான் பொருளுக்கேற்ற வினை மரபு. சோறு உண், பழம் தின், கோலம் இடு, தீ மூட்டு, பால் பருகு, நீர்க்குடி, பாட்டுப்பாடு, தயிர் கடை, படம் வரை, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளுக்கேற்ற வினை மரபு சொற்கள். அடுத்ததா பார்க்க போறது இளமை பெயர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவரங்களினுடைய இளமை பெயர்கள் பார்க்க போறோம். நெல், கத்திரி ஆகியவற்றினுடைய இளநிலை என்னன்னு சொல்லுவோம்னா நாற்று. மா, புலி, வாழை ஆகியவற்றினுடைய இளநிலை என்னன்னு சொல்லுவோம்னா கன்று. வாழையின் இளநிலை குருத்து. தென்னையினுடைய இளநிலை பிள்ளை. விழாவினுடைய இளநிலை குட்டி. பனையினுடைய இளநிலை முடலி அல்லது வடலி. ஸோ நெல், சோளம் ஆகியவற்றினுடைய பசும் பயிரை என்னன்னு சொல்லுவோம்னாக்கா பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தாவரங்களினுடைய இளமை பருவத்தினுடைய சொற்கள். இது எல்லாமே மிக முக்கியமானவை. அடுத்ததா விலங்குகளினுடைய இளமை பெயர்கள். ஆட்டுக்குட்டி, யானை கன்று, கோழி குஞ்சு, சிங்கக்குருளை, நாய்க்குருளை, குதிரை குட்டி, குதிரைக்கு இன்னொரு பெயர் மரி, எலிக்குட்டி, புலிப்பழல், குரங்கு குட்டி, கீரிப்பிள்ளை, மான் கன்று, அணிர்பிள்ளை. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளினுடைய இளமை பெயர் சொற்கள்.
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஞ்சு வகை. பிஞ்சுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா, பூவோடு கூடிய இளம் பிஞ்சை என்னன்னு சொல்லுவோம்னா பூம்பிஞ்சு, இளம் காய என்னன்னு சொல்லுவோம்னா பிஞ்சு, மாவினுடைய இளநிலை மாம்பிஞ்சை என்னன்னு சொல்லுவோம்னா வடு அப்படின்னு சொல்லுவோம். பலாவினுடைய பிஞ்சு மூசு, அடுத்தது எள்ளினுடைய பிஞ்சு கவ்வை, தென்னை பனை ஆகியவற்றினுடைய இளம் பிஞ்சு குறும்பை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சிறு குறும்பை முட்டுக்குறும்பை அப்படின்னு சொல்றோம். முற்றாத தேங்காய் இளம் தேங்காயை என்னன்னு சொல்றோம்னா இளநீர் அப்படின்னு சொல்றோம். இளம் பாக்கை என்ன சொல்றோம்னா நுழாய் அப்படின்னு சொல்றோம். இளநெல் அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா கருக்கல். வாழையினுடைய இளநிலை அதாவது வாழை பிஞ்சு என்னன்னு சொல்றோம்னா கச்சல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா இலையினுடைய வகைகள். தாவரத்தினுடைய இலையை குறிக்கும் சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா, புலி வேம்பு ஆகியவற்றினுடைய இலையை என்னன்னு குறிக்கிறோம்னா இலை அப்படின்னு குறிக்கிறோம். நெல் புல் ஆகியவற்றினுடைய இலையை என்னன்னு குறிக்கிறோம்னா தாள் அப்படின்னு குறிக்கிறோம். சோளம் கரும்பு ஆகியவற்றினுடைய இலையை என்னன்னு குறிக்கிறோம்னா தோகை அப்படின்னு குறிக்கிறோம். தென்னை பனை ஆகியவற்றினுடைய இலையை என்னன்னு குறிக்கிறோம்னா ஓலைன்னு குறிக்கிறோம். காய்ந்த சருகை அதனுடைய தோகையை என்னன்னு குறிக்கிறோம்னா சண்டு அப்படின்னு குறிக்கிறோம். காய்ந்த இலையை என்னன்னு குறிக்கிறோம்னா சருகு அப்படின்னு குறிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இளமை பெயர்கள். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு வர கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து கட்டாயமா நம்ம படிச்சுக்கிறது நல்ல நம்மளுக்கு முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஏதுவாக அமையும். நன்றி.